Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஏற்கனவே ஒரு செந்தில் பாலாஜி ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருக்கிறார். அப்ப அவருக்கு எதிராக கரூர்ல அவருடைய மண்ணிலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டணும் தான் அவருடைய நோக்கம். அதுக்காக திட்டமிட்டு காலதாமதமாகி ஆட்களை திரட்டும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. முதல் குற்றவாளி விஜய் தான். கமலஹாசன் வந்தாரு, ஒரு உதயநிதி வந்தாங்க, முதலமைச்சர் கூட வந்தாங்க. அப்போ வந்து இதே மாதிரி பரப்புரை, இதே வேன் மேல மாஸ். ஓகே, ஒரு இடத்துல கூட அசம்பாவிதம் இல்லையே. விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய் வரான்னு அந்த பசங்க துள்ளி அடிச்சுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த பஸ் வர வர இவனுங்களை உற்சாகமா வண்டி எடுத்துட்டு வேகமா குதிச்சு குதிச்சு கிட்ட போக போக கீழே மயங்கி விழுந்தவங்களை கவனத்துல எடுக்கல. விஜய் பேசக்கூடிய அரசியல் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுடைய அரசியலை அப்படியே முன்மொழிகிறாரு. ஆனா அவர் எங்களோட கொள்கை எதிரி வந்து பாஜக தான், எங்களோட அரசியல் எதிரி திமுக. பாஜகவால இங்க ஒரு அணியை உருவாக்கி திமுக அணியை வீழ்த்த முடியல. சீமானை உருவாக்குனாங்க, சீமானை வளர்த்தெடுத்தாங்க, அவர் தேவையான ஃபண்டு சோர்ஸ் நிதி கொடுத்தாங்க. திமுக மேல வெறுப்பை கொட்டு, பாஜக மேல கோபத்தை காட்டு. கோபம் வேறு, வெறுப்பு வேற. அதே தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டது. பாஜக கொள்கைகள் இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? பாஜகவோட கொள்கை என்ன சொல்லுங்க, உங்க கொள்கை என்ன சொல்லுங்க. வெறும் டான்ஸ் ஃபைட்டை மட்டுமே முன்னிறுத்தி இது இளைஞர்களுக்கு பிடிக்கும். அதே கோணத்துல தான் அரசியல்ல நீங்க கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஹூக் வேர்ட்ஸை பயன்படுத்துறீங்க. திமுக சொல்லுச்சு, செஞ்சாங்களா? ஜெயலலிதா சொன்னது. விஜயகாந்த் வந்தால் தன்னெழுச்சி, ரஜினி வந்தால் தன்னெழுச்சி, சிவாஜி கணேசன் வந்தால் தன்னெழுச்சி. விஜய் மட்டும் எப்படி சார் பாஜக? விஜய் மட்டும் எப்படி பாஜக? கலைஞரா ஊழல் 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 சொல்லிட்டே கிடந்தாங்க. கலைஞரை வீழ்த்துறதுக்கு ஒரு கரிஸ்மெட்டிக்கான லீடர் தேடிக்கிட்டே கிடந்தாங்க. ரஜினி கிடைச்சாரா? இது எல்லாமே ரஜினி தெரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டாரு. அப்ப அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பாக்குறாங்க? விஜய். அவர்கிட்ட ஒரு மாஸ் இருக்கு. கலைஞருக்கு ரஜினி வச்ச மாதிரி ஸ்டாலினுக்கு விஜய் வைக்கிறாங்க. விஜய்க்கு வர இந்த கூட்டத்தை கண்டுதான் மத்த கட்சிகள் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? எங்களுக்கு பயம் கிடையாது. ஓட்டு போயிடும் உங்களுக்கு பயம்? எங்களுக்கு பயமே கிடையாது. ஒரு பெரிய சதி நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. சதினா சொல்லுங்க, சதினா பிரஸ் மீட் போட்டு சொல்லுங்க, இப்படி இப்படி சதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்க. குண்டை போட்டு நெருக்குனாங்க, யாருக்கு ஊசி போட்டு கொலை செஞ்சாங்க, யாரை கத்தியால வச்சு குத்துனாங்க, வெட்டினாங்க, காட்டுங்க, நிரூபிங்க சார். உங்க கேமராவை எடுத்து கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம். நாங்க நம்ம பேசி தாவேகா கேமராவை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி திமுகவை குற்றவாளி நிறுத்துங்கன்றீங்க. அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மோடு விசிகாவின் மூத்த தலைவர் பாவலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயோடைய அந்த வீடியோவை மிக காட்டமாக விமர்சித்து ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருந்தார். எங்கிருந்து, ஏன் இப்படி ஒரு அறச்சீற்றம், எதனால் இந்த காட்டமான விமர்சனம் விஜய் வீடியோ மீது? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறம் சார்ந்து வாழக்கூடியவர். தரணியில் எவருக்கும் மஞ்சாத துணிவு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீதிக்காக எந்த இடத்துலையும் வந்து தயக்கம் இல்லாமல் குரல் கொடுக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் தான் கரூரில் நடந்த விஜயோடைய பரப்புரையின் போது நடந்த அந்த மிகப்பெரிய துயரம், அவலம், அதை வந்து சரியான கோணத்தில் வந்து கையாளக்கூடிய ஒரு ஆளுமை தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எல்லா தலைவர்களுமே அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து வருத்தப்பட்டோம். அது ஒரு கட்டத்தில் வந்து 2வது நாள் 3வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியலாக கையாளப்பட்டுச்சு. எப்படின்னா வந்து விஜயோடைய தேவையை கருதி அவருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவதூறுகள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக மீது பழிய போட்டாங்க. ஆனால் அதை வந்து ஒரு சரியான கோணத்தில் வந்து தெரியப்படுத்தணும். அப்படின்னா இன்றைக்கு வந்து அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது, விஜயோடைய காலதாமதம் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம வந்து கண்கூட பார்த்துருப்போம். அதுக்கான அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம். அரசு தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வாதம் அதான் தான் இருக்குது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு சினிமா நடிகரை பார்க்க வேண்டும். நம்ம ஊருக்கு வர்றாரு, திரையில் பார்த்தவரை நம்ம ஊருக்கு வராரு, ஒரு ஹீரோ வராரு, நேருக்கு நேரம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆவல் இந்த பெண்கள் உட்பட எல்லாருக்கும் ஆவல். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட டிவியில் விஜய்னா அப்படி ஜாலியாக ஆடிப்பாங்க. அதனால இந்த குழந்தை பறந்துபட்ட ரசிகர்கள், வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு பறந்துபட்டது. அப்போ எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. இந்த கூடுதலை, இந்த காத்திருத்தலை விஜய் வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டாரு. அன்றைக்கு சனிக்கிழமை எல்லோருக்கும் வந்து அங்கே எல்லாமே கிராம பகுதி,
அந்த அங்கே கரூரில் நடக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு சனிக்கிழமை சம்பளம், வாரச்சம்பளம். அப்போ வாங்கிட்டு எல்லாரும் 6 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு வருவாங்க, பெரிய மாஸ் காட்டலாம். குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டணும். அதான் அவருடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அங்கே வந்து 30 விழா நடந்தது கடந்த செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் அன்றைக்கு 30 விழா, திமுக 30 விழா. அது செந்தில் பாலாஜி ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா நடத்தி காமிச்சிட்டாரு. ஏற்கனவே ஒரு செந்தில் பாலாஜி ஒரு சர்ச்சைக்குரிய நபரா இருக்கிறாரு. அப்ப அவருக்கு எதிராக கரூர்ல அவருடைய மண்ணிலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டணும் தான் அவருடைய நோக்கம். அதுக்காக திட்டமிட்டு காலதாமதமாகி ஆட்களை திரட்டும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப முதல் குற்றவாளி விஜய் தான் அப்படின்றது நம்முடைய வாதம். ஓரளவுக்கு ஜனநாயக ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள், நாட்டின் நலன் கருதி சிந்திக்கக்கூடியவர்கள், ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கக்கூடியவங்க வந்து விஜயுடைய தான் தவறு, அவர் மேலே தவறு அப்படின்றத நம்மளால உறுதி செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இருந்து தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல் குற்றவாளி விஜய் தான். அப்ப அவர் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடல? எங்க இருந்து கேட்கிறாரு பாருங்க. குற்றவாளி யார் இதுல? விஜய் தான். ஆமா, விஜய் தான் வந்து குற்றவாளி. பல காரணங்கள் இருக்கான் சார். நம்ம வந்து ஒரு காரணத்தை மட்டும் இங்க பிடிக்க முடியாது. பல காரணங்கள் இருக்கு. அங்க ஏற்பட்ட மரணங்களுக்கு பல காரணம் இருக்கு. அந்த பல காரணங்கள்ல பிரைமரி ஃபேக்டர் இது ப்ரிமா ஃபேசி அதுதானே. அப்ப விஜயுடைய காலதாமதம் ஒரு காரணம். விஜய் கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தை மாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணல. நீங்க இப்ப சொல்றதுல இருந்தே நான் கேள்வி துவங்குறேன் சார். 2ஆம் கட்ட தலைவர்கள் மேனேஜ் பண்ணலன்னு சொல்றீங்க. இதே கூட்டதான் தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சாரர் சொல்றாங்க, இதற்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது, இது 2ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது ஒரு பெரிய கூட்டம் சேரும் பொழுது வேற யாருமோ மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கான கூட்டம், இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண வேண்டியது அரசோட பொறுப்புன்னு சொல்லி அவங்க வாதிடுறாங்க. இதை பத்தி உங்க கருத்து சார்? அதாவது வந்து இதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தையும் கையாண்டிருக்காங்க. திருச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மதசார்பின்மை பாதுகாப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நாங்கள் நடத்தி காமிச்சோம். எங்க தலைவர் எழுச்சி தமிழர் ரொம்ப அருமையா திட்டமிட்டு அந்த பேரணி நடத்தி காமிச்சாரு. அங்க வந்து 3 நாட்களுக்கு முன்பே வந்து அங்க தங்க வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து மாஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி கையாளணும். கூட்டத்தை பார்த்தோம்னா எல்லாருமே வந்து உற்சாகம் அடைவான். இது ஒரு மாநாட்டுக்கு இல்ல ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு இது சரி சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ நீங்க நடத்தின அந்த மாநாடாகட்டும், திருச்சியில KN நேரு நடத்துற அந்த மாநாடுகள் அல்லது இந்த பெரிய கூட்டங்கள் ஆகட்டும், இதுல வந்து ஒரு பெரிய கிராண்ட் பிளானிங் இருக்கு. இது ஒரு பரப்புரை மாதிரி இல்ல இருக்கு. வந்து நின்னு பேசிட்டு போறாருன்னும் பொழுது இவ்வளவு முஸ்தீபுகள் தேவைப்படுமா? இல்லை அதை அவங்க கவனிக்க தவறிட்டாங்களா? இவ்வளோ ஒரு விஜய் வருவாரு, வழக்கம் போல வந்து எல்லாம் பார்த்துட்டு போவாங்க, எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க, தொண்டர்கள் இத்தனை பேர் இருக்கும்பொழுது என்ன பெருசா அசம்பாவிதம் நடந்துரும்ன்ற ஒரு அசட்டையா இருந்துட்டாங்களா? சார் நீங்கள் இப்போ சிதம்பரம் தொகுதியில் எங்கள் தலைவர் போட்டிட்டார் இல்லையா, அப்போ பரப்புரை நடந்தது. இதே வந்து எங்கள் தலைவரை ஆதரித்து இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்தார், நம்ம கமலஹாசன் அவர் வந்தாங்க, SS சிவசங்கர் அவங்களும் அமைச்சர் அவர் வருவாங்க. அது வேற ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க வந்து கமலஹாசன் வந்தார், ஒரு உதயநிதி வந்தாங்க, முதலமைச்சர் கூட வந்தாங்க. அப்போ வந்து இதே மாதிரி பரப்புரை, இதே வேன் மேலே மாஸ். ஓகே, ஒரு இடத்துல கூட அசம்பாவிதம் இல்லையே, நெருக்கடி இல்லையே, யாரும் மயங்கி விழுகலையே. ஏன்னா உரித்த நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளவுதான் வித்தியாசம். காலையில இருந்து மாலை வரைக்கும் காக்க வச்சிங்கன்னா, இப்ப என்னன்னா பெண்கள் அங்க அதிகமா இறந்துருக்காங்க. பெண்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. இது நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு இது. எல்லாமே கிராம பகுதியை சேர்ந்த பெண்கள். கரூரே ஒரு பெரிய கிராமம்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய கிராமம் அவ்வளவுதான். அங்க வரக்கூடிய பெண்கள் விஜய பார்க்க வர்றாங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கழிவறை பிரச்சனை இருக்கு, தண்ணி குடிக்க மாட்டாங்க சார். நீங்க டவுனுக்குள்ள இருக்க பிள்ளைங்களே யோசிப்பாங்க, ஐயோ திரும்ப எப்படி ரெஸ்ட் ரூம் போறோம், பஸ்ல போகும்போது ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம எங்கேயாவது தண்ணி குடிச்சாலும் ஆண்கள் எங்கே இறங்கி யூரின் போயிடுவோம். ஆனா பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பாத்ரூம் போறது, பெரிய ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதனால தண்ணி குடிக்க மாட்டாங்க, வீட்டில் போய் தான் குடிப்பாங்க. அப்படியே தண்ணி குடிச்சாங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்துல தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் வெளியில போவாங்க. இதுதான் பெண்கள் சைக்காலஜிக்கலா அவங்க வந்து அந்த 12 வயசுக்கு மேல அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அவேர்னஸ் உருவாயிரும். அப்ப உங்களுக்கு கிராம இப்ப டவுன்னா ஏதாவது ஒரு அலுவலகத்துல எங்கேயாவது போயிடுவாங்க, கிராமத்துல இருந்து ஒரு நகர் பகுதிக்கு வர்றவங்க தயங்குவாங்க. அப்ப தன் பார்த்த ஒரு நடிகரை பார்க்க வர்றாங்க, அப்ப காலையில இருந்து காத்து கிடக்குறாங்க, தண்ணி குடிக்கல.
தண்ணி குடிக்கல, ரெண்டாவது சாப்பிடவும் போகல, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வர முடியாது, உட்காந்த இடத்துல உட்காரும், நின்ன இடத்துல நிக்கணும். அப்ப தண்ணி குடிக்காமே ஒரு 10 மணி நேரம் ஒரே இடத்துல அங்கனுக்குள்ளே ஒரு 8 மணி நேரம் அப்படியே நடந்துகிட்டே அவனுக்குள்ள உலாவிட்டு நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல நீர் சத்து குறைவாகி டீஹைட்ரேட் ஆகி அந்த இடத்துல இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு மாஸ் உள்ள நுழைஞ்சு நெருக்கும் போது அவங்களால தப்பிக்கவே முடியல. ஏற்கனவே வந்து பெண்கள் ஒரு வீக்கான படியா தான் இருக்கும், பலவீனம், ஆண்களோட வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்ப எல்லாம் வாங்கி செத்துறாங்க. இப்ப என்னன்னா விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய் வர ஆன்னு இந்த பசங்க துள்ளி அடிச்சுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த அந்த பஸ் வர வர இவனுங்களை உற்சாகமா வண்டி எடுத்துட்டு வேகமா குதிச்சு குதிச்சு கிட்ட போக போக கீழே மயங்கி விழுந்தவங்களை கவனத்துல எடுக்கல சார். வீடியோக்கள்லயும் அது தெரியுது, அது தெரியுது, முதிச்சு முதிச்சு ஏறி இருக்கானுங்க. அங்க பஸ் வருது சார், இங்க நிக்கிறான், பஸ் நோக்கி தான் போகணும், கிட்ட போய் இந்த பஸ்ஸை தொடணும், விஜய் மூஞ்சியை பார்க்கணும். ஆனா கீழே விழுந்து கிடக்கணும் பார்க்க கூடாது, மிதிச்சுட்டு போறான், மிதிச்சு மிதிச்சு ஏறிட்டு போறான். அதுல கொஞ்சம் ஓரமான ஆட்கள் தான் குனிஞ்சு தூக்குறான். இது ஆனா சார் நான் எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. இது விஜய் வந்து நிறுத்து அந்த வாகனத்துல வந்து நிறுத்தும் போதே இங்க மயக்கம் ஆகிட்டாங்க, சில பேர் இறந்துட்டாங்க. அது விஜய் கவனத்துக்கு தெரியுது, ஆனா பாட்டு பாடுறாரு. இல்லைங்க, ரெகுலரா ஏன் கேட்கிறேன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலுமே இந்த மாதிரி நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. மயங்கி விழுந்ததை தாவேக்க தொண்டர்கள் ஒரு கனிவோடு எடுத்து எல்லாரையும் கொண்டு போய் கரெக்டா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை விஜய் பார்த்திருந்தார், எல்லாரும் பார்த்திருந்தார். அவர் எங்க போனாலும் இந்த ஒரு கூட்டம், அபரிதமான கூட்டம் வருது, நிறைய பேர் மயங்கி விடுறாங்க, வழக்கம் போல தூக்கிட்டு போறாங்க. வழக்கமா அவங்க காப்பாத்துற மாதிரி இவங்களையும் காப்பாத்திடுவாங்கன்ற ஒரு நோக்கத்தில் இருந்திருக்கலாம் இல்லையா? நான் ஒரு சைடு எடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஆனா இந்த ஒரு டோன் இருக்கும் இல்லைங்களா? இப்ப மதுரையில் நடந்த மாநாடு எடுத்துங்க, மதுரையில் இப்ப சமீபத்தில் நடந்துச்சு 2வது மாநாடு, தாவேக்காவோட 2வது மாநாடு. அந்த மாநாட்டில் ஒழுக்கக்கேடான விஷயம் எவ்வளவு நடந்துச்சு பாருங்க. பாரபத்தி மாநாடு ஒழுக்கக்கேடான விஷயம் அத்தனையும் அரங்கேறிச்சு. நீங்க என்ன கண்டிச்சிருப்பீங்க, என்ன வழிகாட்டுதல் பண்ணீங்க சார்? உங்களை நம்பி வர்றான், உங்களை நம்பி கிரீஸ் தடவப்பட்டதே. நீங்க 1 லட்சம் சேர் வந்து உடைஞ்சு கிடஞ்சது, 1 லட்சத்திற்கு மேற்பட்ட சேர்லாம் உடைச்சிட்டானுங்க. கான்ட்ராக்ட் அடுத்து தலைக்கு 10 சேரை தூக்கிட்டு போறானுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால எடுத்துட்டு போயிட்டான் சார், வீட்டு தூக்கிட்டு போயிட்டான். இது திமுக மாநாட்டில் நடக்குது இல்ல? கிடையாது, இங்க கிடையாது. கேளுங்க, ஆட்டையை போட்டு போயிட்டான். தலைக்கு எவ்வளவு சுமக்க முடியும் 10 சேரா தூக்கிட்டு போறான். ஃப்ளோர் மேட் இந்த கீழே விரிச்ச தரை விரிப்பு இருக்குல்ல, அதை வந்து பிளேடு போட்டு கத்தி போட்டு அறுத்து சுருட்டி எடுத்துட்டு போறான். நான் என்ன கேட்கிறேன், நீ சாதாரணமா ஒரு சினிமா நடிகருக்கு ரசிகனா இருக்கும் போதே நீ வந்து திருடுறிய சார். இது எல்லாத்தையும் நடக்கிறது. நாளைக்கு நீ அதிகாரத்துக்கு வந்துட்டா எல்லா கட்சியிலும் நடக்கிறது இல்லைங்க, இருக்கு இல்லன்னு சொல்ல. நாளைக்கு நீ என்ன சொல்ற, நான் ஊழல் ஒழிப்பேன்ற, நான் மாற்றுன்ற. எப்படி மாற்று? திமுக அதிமுக நீ எப்படி மாற்று? இல்ல விடுதலை சிறுத்தைகள் நடத்தின போராட்டத்துக்கு நீ மாற்றா? அதுவும் கிடையாது. நீ வந்து உன்னோட தொண்டர்கள் வந்து உன்னோட ரசிகர்கள் வந்து தலைக்கு 10 சேரை தூக்கிட்டு போறான், ஃப்ளோர் மேட்டை கிழிச்சு எரிஞ்சிட்டு போறான், இருக்கிற சேரை உடச்சேறான், ஒழுக்கக்கேடா இருக்கிறான், பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறான், குடிச்சிட்டு வர்றான். இதை ஒழுங்குபடுத்தாம நீ எப்படி மாற்றம் சொல்ல முடியும்? என்னத்தை நீங்க மாற்ற கொடுக்க முடியும்? எதுங்க மறுமலர்ச்சி உருவாக்க முடியும்? இன்றைக்கு விஜய் பேசக்கூடிய அரசியல் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுடைய அரசியலை அப்படியே முன்மொழிகிறாரு. இதுல இருந்து இன்னொரு ஒரு கேள்வி எழுது சார். இந்த நீங்க சொல்ற இந்த வாதத்தை ஒட்டி இன்னும் சொல்ல போனா சற்று நேரத்திற்கு முன்பு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் வந்து முழுமையாக ஆர்எஸ்எஸ் இயக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார். நீங்க அவர் பாஜகவோட அரசியல் பேசுகிறாருன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் எங்களோட கொள்கை எதிரி வந்து பாஜக தான், எங்களோட அரசியல் எதிரி திமுக, எங்களோட கொள்கை எதிரி பாஜகன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இப்படி சொல்வது வந்து எதன் அடிப்படையில், எந்த மைய புள்ளியிலிருந்து இதை நீங்க அணுகிறீங்க? இதுக்கு நான் கொஞ்சம் விரிவா பதில் சொல்லுங்க. அதாவது பாரதிய ஜனதா தமிழ்நாடு கேரளாவை தவிர எல்லா மாநிலங்கள்லயும் தன்னுடைய கோர நகத்தை வச்சிருச்சு. கேரளாலையும் நிறைய ஷாக்கா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அது முடியல. காரணம் என்ன? தமிழ்நாடு நீண்ட நெடிய காலமாவே வரலாற்று காலம் தொட்டு சனாதனத்திற்கு எதிரான ஒரு மண்ணாதான் இருக்கு. இங்க வந்து ஆன்மீகம் வந்து வளர்த்தெடுக்கப்பட்டா கூட இன்னொரு பக்கம் அதே அளவுக்கு அதை விட வீழ்ச்சா வந்து இங்க சமூக நீதி, முற்போக்கு, சாதி ஒழிப்பு, இப்படி ஏராளமான சோசியல் ஜஸ்டிஸ்க்கான அந்த முற்போக்கான சித்தாந்த ரீதியான கொள்கைகள் களமாடிய மண் இது. அதற்கான தளங்கள் வந்து உருவாக்கப்பட்ட மண், அதற்கான லீடர்ஸ் ஏராளமான தலைவர்கள் உருவான ஒரு மண். அப்ப தமிழ்நாடு இன்றைக்கு பாரதிய ஜனதா போன்ற RSS சங் பரிவார கும்பலால களவாட முடியாத ஒரு மண்ணா தனித்த அடையாளத்தோட இருக்கு. அப்ப தமிழ்நாட்டை எப்படி வீழ்த்துறது,
தமிழ்நாட்டை எப்படி வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி என்னன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா திட்டமிடும் போது பாஜகவால இங்க ஒரு அணியை உருவாக்கி திமுக அணியை வீழ்த்த முடியல. பிசிக இடம்பெற்றுள்ள திமுக அணியை வீழ்த்த முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆட்களை உருவாக்குறாங்க. சீமானை உருவாக்குனாங்க, சீமானை வளர்த்தெடுத்தாங்க, அவர் தேவையான ஃபண்டு சோர்ஸ் நிதி கொடுத்தாங்க. நீ திமுகவை திட்டு, பாஜகவை திட்டு, திமுக மேல வெறுப்பை கொட்டு, பாஜக மேல கோபத்தை காட்டு. கோபம் வேறு, வெறுப்பு வேற. நீ பாஜக மேல கோபமா பேசு, திமுக மேல வெறுப்பா பேசு. இதுதான் சீமானுக்கு கொடுத்த அஜெண்டா. அதே தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் வேலி இருக்கு, பின்னாடி மாஸ் இருக்கு, ரசிகர் ஃபேன், அதாவது அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து நடுத்தர வயசு ஓரளவுக்கு 35-40 வயசுல ஆட்கள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த ரசிகர் கூட்டத்தை திமுகக்கு எதிராக திருப்பணும். இதுதான் பாஜகவோட அஜெண்டா. அப்ப விஜய் அதுக்கு ஏற்கனவே ட்ரீம் பண்றாங்க. அவர் ஐடி ரைடு விட்டாங்கல்ல, ரைடு விட்டாங்க. இவரை டெல்லிக்கு எல்லாம் வர வச்சு, மோடி எல்லாம் சந்திக்க வச்சு நிறைய வேலைகள் பண்ணாங்க. 2003 முழுக்க விஜய்ட்ட ஆர்எஸ்எஸ் பேசி முடித்து விட்டது. 2023 பேசி அக்ரிமெண்ட் போட்டாச்சு. தமிழ்நாடு கட்சி தொடங்குற, கட்சி தொடங்கி திமுக எதுக்குற, போற போக்கில் பாஜக திட்டு, அப்பதான் நம்புவாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீ பாஜக திட்டு நம்புவாங்க. அதுதான் விஜய் கொடுக்கப்பட்ட எங்களையுமே திட்டுக்க, அப்பதான் நம்புவாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நல்லா தெரியும் பாஜகவுக்கு. ஆனா திமுக ஓட் பேங்க் உடைக்கணும், நெருக்கடி திமுக இருக்கக்கூடிய இந்த ஓட் பேங்க் உடைச்சு பலவீனப்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். அப்ப இதுக்கு விஜயை பயன்படுத்துறாங்க. விஜயை பயன்படுத்தினாலதான் இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடே விஜய் ஒரு குற்றவாளின்னு சொல்லும் போது பாஜக மட்டும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் பேசியிருக்காங்களா? எங்கேயுமே இல்ல. தமிழ்நாட்டு பாஜக மட்டும் பேசுறது இல்ல, மற்ற மாநில பாஜக அவங்க மாநில உரிமைக்கு பேசுறாங்க. கரெக்டா சொன்னீங்க. மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜக அந்தந்த மாநிலத்துக்கு பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தான் பேசுவாங்க, அதை ஆதரிச்சு பேசுறது இல்லை. மக்கள் விரோத கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு வலிமையா நிற்கும் போது இதை கண்டிச்சு பாரதிய ஜனதா போராடல, விஜயும் போராடல. ஏன் நாங்க விஜய்க்கும் பாஜக கனெக்ஷன் புது கட்சி தானே சார், 2 வருஷம் தானே ஆகுது. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னு அவங்க நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, நான் பாஜகவை கொள்கை அளவில் எதிர்க்கிறேன், நீட்டு எதிர்க்கிறேன், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் அவர் பேசுறாரு தானே? பேசலங்க. எல்லா மாநாட்டிலும் எல்லா மீட்டிங்லயும் பேசுறாரு தானே, அறிக்கை விடுறாரு தானே. பாஜக கொள்கை அளவில் எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? பாஜகவோட கொள்கை என்ன சொல்லுங்க, உங்க கொள்கை என்ன சொல்லுங்க. பாஜகவோட பாஜக எதிரிட்டு அப்படி கடந்துறீங்களே, கொள்கை எதிரிட்டு கடந்துறீங்களே. எப்படிப்பட்ட கொள்கை எதிரி பாஜக சித்தாந்தம் என்ன விளக்குங்க, உங்க தொண்டர்களுக்கு சொல்லுங்க சார். எஜுகேட் பண்ணுங்க. யூ மஸ்ட் எஜுகேட் யுவர் ஃபாலோவர்ஸ். உங்க ஃபாலோவர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுங்க. நீங்க சினிமாவில் எப்படி 18 ஆட்களை, சின்ன வயசு ஆட்களை, இளைஞர்களை குறி வச்சு படம் எடுத்தீங்களோ, வெறும் டான்ஸ் ஃபைட்டை மட்டுமே முன்னிறுத்தி அதை மட்டுமே நீங்க ஒரு இதா வச்சு உங்க படம், எல்லா படமும் அப்படிதான் வந்தது. சாகசம் பண்றதுதான் இது இளைஞர்களுக்கு பிடிக்கும். அதே கோணத்துல தான் அரசியல்ல நீங்க கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஹூக் வேர்ட்ஸை பயன்படுத்துறீங்க. என்னென்ன சார், என்னென்ன மாதிரி? எப்படின்னா திமுக சொல்லுச்சு, செஞ்சாங்களா? ஜெயலலிதா சொன்னது என்னங்க? சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அரசியல் பேசின பிறகு சரி, அப்புறம் கடைசியா கேட்பாங்க அவங்க. ஜெயலலிதா நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் மேடை ஏறின பிறகு அப்படியே குறை சொல்லிட்டே இருப்பார். சொன்னாங்களே, செஞ்சாங்களா? நண்பா, நண்பி, என்ன சார் உங்க அரசியல்? நான் என்ன அரசியல் உங்களை அரசியல்? அம்பேத்கரை வச்சிருக்கீங்க, அம்பேத்கர் யாருன்னு பேசுங்க. பெரியாரை வச்சிருக்கீங்க, பெரியாரை பத்தி பேசுங்க. காமராஜர் எப்படி ஊர் பள்ளிக்கூடம் கட்டினாரு அந்த வரலாறை பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க, இதுதான் பாஜகவோட ஸ்டைல். இன்னைக்கு பாஜக அம்பேத்கர் என்ன சொன்னாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் நான் இந்துவாக பிறந்து இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்ல, இந்து மதத்தின் உச்சந்தலையில் இடியா இறங்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த இந்தியாவின் சாபக்கேடு இந்து மதம். இந்து மதம் தான் சாதியை உருவாக்கி வச்சிருக்கு, சாதியை பாதுகாக்குது. சாதி அழியணும், சமத்துவம் வரணும் அப்படின்னா இந்து மத ஒளின்னு சொன்னவர் தான் அம்பேத்கர். புரியுங்களா? அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அம்பேத்கர் தூக்கி சுமக்குது, சுவீகரம் பண்றாங்க. அம்பேத்கரையும் நாங்க எங்களுக்கு தலைவர் சொல்லி ஆட்டையை போடுறாங்க. அதே உத்தியை தான் விஜய்க்கு சொல்றாங்க.
ஐயா நீ அம்பேத்கரை பேசாம அரசியல் பண்ண முடியாது, அதனால அந்த காலம் மாறி போச்சு, அம்பேத்கரை வந்து புறக்கணிச்சு அரசியல் பண்ண காலம் போச்சு. இன்றைக்கு எந்த ஸ்டேட்ல இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், நீங்க எந்த அரசியல் பேசினாலும் அம்பேத்கர் தேவை. ஆக அம்பேத்கர் படத்தை போடு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரியார் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஐக்கான். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக அதிமுக யாருன்னா பெரியார பேசாம நடக்க முடியாது. அப்ப அம்பேத்கர் பெரியார சேர்த்துக்க. காமராஜர் ரொம்ப முக்கியமானவர், பள்ளிக்கூடம் கட்டினாரு, கல்வியை கொடுத்தாரு, அவர் பேர் கல்வி கண் திறந்த காமராஜர் சேர்த்துக்க. அங்கிட்டு வந்து முக்கோளத்தூர் ஓட்ட வாங்கணுமா, அந்த அம்மா வேலுநாச்சியரை போட்டுக்க. வடக்க வன்னீர் ஓட்ட கமலம்மாவை சேர்த்துக்க. அப்ப சாதிக்கு ஒரு ஆள் அடையாளம் வச்சுக்க. நாடாரு, தேவரு, வன்னியர், பட்டியல் சமூக மக்கள், இதுக்கு வந்து ஒரு இதை உருவாக்கி ஒட்டு மொத்தமா ஒரு கலவை, இதெல்லாம் வச்சாதான் நீ அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நல்லா பாடம் எடுத்துட்டாங்க. இது வந்து இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா விஜய்ன்றதே வந்து ஒரு கேர்ஃபுல்லி கிரியேட்டட் அரசியல் லீடர் மாதிரி நீங்க சொல்றீங்களே சார். தன்னெழுச்சியாக கிடையாது. ஏன் கேக்குறேன்னா, விஜயகாந்த் வந்தால் தன்னெழுச்சி, ரஜினி வந்தால் தன்னெழுச்சி, சிவாஜி கணேசன் வந்தால் தன்னெழுச்சி, டி ராஜேந்தர் வந்தால் தன்னெழுச்சி, பாக்யராஜ் வந்தால் தன்னெழுச்சி, விஜய் மட்டும் எப்படி சார் பாஜக சொல்லலாம்? விஜய் மட்டும் எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, ரஜினிகாந்தையும் இதே ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அவர் வந்து ப்ரோவோக் பண்ணாங்க, நீங்க வந்து கட்சி ஆரம்பிங்க. ஏன்னா கலைஞருக்கு எதிரா ரஜினிகாந்த் கொண்டு வரணும், கலைஞரை வீழ்த்தணும், அதிமுக ரஜினிகாந்த் அப்படி ஒரு பிளான் பண்ணாங்க. எப்ப இது 2001 சொல்றீங்களா? எப்போது திமுக அதாவது கலைஞர் தலைமையில இங்க ஒரு அரசு அமைஞ்சதோ அப்போது இருந்து டெல்லியில ஒரு குழு இருக்கு சார், டெல்லியில ஒரு கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல், அங்க இருந்துகிட்டு தான் அதாவது அறிஞர் அண்ணா பேசிய அரசியல், தலைவர் கலைஞர் பேசிய அரசியல், இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்து பேசின அரசியல். இப்ப பெரியார் பேசினது மக்கள் மன்றத்தில் களத்தில் நின்று சனாதனத்துக்கு எதிராக அடின்னு அடிச்சாரு. அது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா ஒரு சிஸ்டம் உள்ள இருந்துகிட்டு ஒரு பிராந்திய கட்சி இந்தியாவிலேயே மாநிலத்துக்கு ஒரு மாநில கட்சியை உருவாக்கி அதை வெற்றிகரமா ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு நீங்க தேர்தல் பாதைக்கு முன்பு என்ன அரசியல் பேசினாங்களோ அதுவே தமிழ்நாட்டு அரசின் கொள்கையா கொண்டு வரும்போது டெல்லி பயந்துச்சு, ஆர்எஸ்எஸ் நாக்பூர் பயந்துச்சு, இன்னும் பயப்படுது. அதனாலதான் டெல்லியில உட்கார்ந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கலைஞரா ஊழல் சொல்லிட்டே கிடந்தாங்க. எப்போதெல்லாம் கலைஞர் வந்தாங்கன்னா அந்த ஆட்சியை கலைஞர் சதி திட்டம் போட்டாங்க. அதெல்லாம் மீறி தான் கலைஞர் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தால வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை வழி நடத்தினார். புரியுங்களா உங்களுக்கு? அப்ப கலைஞரை வீழ்த்துறதுக்கு ஒரு கரிஸ்மெட்டிக்கான லீடர் தேடிக்கிட்டே கிடந்தாங்க. ரஜினி கிடைச்சாரா? ரஜினியை வந்து உருவாக்க பார்த்தாங்க. நல்ல வேலை, அவரை சில சமயம் நம்ம விமர்சனம் பண்ணியிருப்போம். ஆனா கடைசி நேரத்தில் உஷாராயிட்டாரு. நம்முடைய உடல்நிலையும் வந்து சரியில்லை, ரசிகர்கள் உடல்நிலையும் சரியில்லை. நம்ம தேர்தல் காலத்துக்கு போனோம்னா நம்ம வீழ்ந்துருவோம், பணம் செலவு பண்ணணும். ரெண்டாவது, தமிழ்நாடு சித்தாந்த ரீதியா ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இங்க வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேசி சனாதனத்தை பேசி வெற்றி பெற முடியாதுன்னு ரஜினிக்கு வந்து ஒரு காலம் கடந்து உணர்ந்துகிட்டாரு. அங்க இருந்த அந்த அர்ஜுனமூர்த்தி யாரு, பக்கா ஆர்எஸ்எஸ், அவர் தான் கடைசி நேரத்தில் ரஜினிக்காக பேசுறாரு, ரஜினி கூட பயணம் பண்றாரு. இது எல்லாமே ரஜினி தெரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டாரு. அப்ப அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பாக்குறாங்க. அடுத்து இப்ப கலைஞர் போயிட்டாரு, வந்து இப்ப மு.க. ஸ்டாலின் இருக்காரு. அப்ப இன்றைக்கு யூத்துக்கு தகுந்த ஒரு நடிகர் யாருன்னா விஜய். அவர்கிட்ட ஒரு மாஸ் இருக்கு. கலைஞருக்கு ரஜினி வச்ச மாதிரி ஸ்டாலினுக்கு விஜய் வைக்கிறாங்க. 6,36,00,000 வாக்காளர்கள் இன்றைக்கு 2025 எடுக்கப்பட்ட கணக்கு வாக்காளர் பட்டியல் 6,36,00,000. இதுல நீங்க 2.5 கோடி வாக்கு வாங்கினாதான் 36%. 35% வாக்கு வாங்கினாதான் நீங்க சிஎம் சீட்ல உட்கார முடியும். அப்ப 35-36 வாக்கு வாங்குறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன திட்டம் இருக்கு? இளைஞர் படை இருக்கு. சோலவா முடியாது, தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. நீங்க வந்து மாநாட்டிலே கூப்பிட்டீங்களா இல்லையா, எங்க கூட வாங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்து எங்களை கூப்பிட்டாங்க. வேற நாங்களும் போகல, வேற யாரும் போகல, லெட்டர் பேட் கட்சி கூட போகலையாங்க. லெட்டர் பேடு கட்சி கூட யாரா போயிருக்காங்களா? சினிமா நடிகர் அரப்போ, ஐயோ நம்ம நடிகர் இருக்காரு, நம்ம கூட நடிச்சு இருக்காரு, யாரோ அப்படியே பழைய விஜய் அண்ணா ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்றாங்களே சார். யார் சொல்றாங்க? நடிகர்கள் ஓட்டே இல்லையே. அந்த அப்படி சொல்ற நடிகர்கள்லாம் வந்து வெயில்ல நின்னுக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா? எந்த நடிகருங்க? ஒரு சில நடிகர் நீங்க பாருங்க, ஒரு அதிகபட்சமா ஒரு 10 நடிகர் தான் ஓட்டு போட வருவாங்க. வரமாட்டாங்க சார். வரலன்னா ஏன்? சினிமா வாய்ப்புக்காக சில பேர் சொல்லுவாங்க.
சில பேர் சினிமா வாய்ப்புக்காக அவரோட பயணம் பண்ணுறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், நாளைக்கு வந்து அவரை வச்சு பயன்படுத்திக்கலாம், அதுக்காக சொல்லுவாங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜயன் கூட சொல்லலாம். ஆனால் தேர்தல் களத்தில் நீ யாரு? நீ வெயில நிப்பியா? வரிசையில் நீ ஓட்டு போடுவியா? போட மாட்டேல? பிரச்சாரம் பண்ணுவியா? சின்னத்தை வரைவியா? செய்ய மாட்டேல? வீடு வீடா போய் வந்து துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு கேட்பியா? கேட்க மாட்டேல? அதெல்லாம் செய்யறது பாமர மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் செய்வாங்க. அந்த பாமர மக்கள் தானே சார் இவ்வளவு கரூர்ல இவ்வளவு பேர் கூட்டமா வந்து நின்னாங்க. பாமர மக்கள் கூட்டத்தை கண்டுதான் விசிகா, நாம் தமிழர், திமுக, அதிமுக, ரசிகர் விஜய்க்கு வர்ற இந்த கூட்டத்தை கண்டுதான் மத்த கட்சிகள் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? எங்களுக்கு பயம் கிடையாது. ஓட்டு போயிடும் உங்களுக்கு பயம்? எங்களுக்கு பயமே கிடையாது. உங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து விஜய் நீங்க சொல்ற இது இளைஞர்கள் வந்து நிக்கிறாங்க, இளைஞர்கள் அந்த பக்கம் போறாங்க, இளைஞர்களை குறிவைத்து அவர் இது பண்றார். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல இருந்து இளைஞர்கள் சக்தி விஜய் பக்கம் போயிடுன்னு சொல்லி எதிர்கட்சிகள்ல இருந்து ஆளுங்கட்சி வரை பயப்படுறாங்கன்னு சொன்னா அது உண்மை இல்லையா? நான் கேட்கிறேன், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, அன்னைக்கு என்ன சொன்னாங்க? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, திமுக காலி, விசிக காலி, பாமக காலி. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்கட்சியா வந்தார்ல சார், அடுத்ததுல வந்தாங்க திமுக 3ஆம் இடம் தானே. நிலைக்க முடிந்ததா? நிலைக்க முடிந்ததா? விசிகாவுடைய வளர்ச்சி யாராலும் இல்ல. அப்புறம் சார் ஆனா வர முடிஞ்சது இல்லையா? வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சதா? நாம் தமிழர் கட்சி வந்துச்சு. அப்பயும் இதே மாதிரி இளைஞர்கள் என்ன சொன்னாங்க? ஆஹா, நாம் தமிழர் கட்சி தான், சீமான் வந்துட்டாரு, இங்க யாரும் எடுபட முடியாது, அவரு தான் அடுத்து சிஎம், தமிழ்நாடு தலைகளா மாறப்போகுது, இங்க இருக்க திமுக அதிமுக எல்லாம் அழிய போகுது, விசிக்கு அவளான்னு சொன்னாங்க. என்னாச்சு? அவர் தான் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? கழுதை தெரிஞ்சு கட்டருமானதுன்னு கிராமத்துக்கு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இது சீமான் கட்சி அப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கு கரூர்ல என்ன பல பேர் நாங்கெல்லாம் வந்து சினிமாக்காரர் நாங்கள் பார்க்க வந்தோம் சொல்றாங்க. பாதி பேர் என்ன சொன்னாங்க? பார்க்க வந்தோம், நாங்க வேலை விட்டு வந்தோம், பார்க்க வந்ததுல என் கூட வந்து செத்து போயிட்டான், அப்படியே சொல்றாங்க. பார்க்க வந்தவங்க ஓட்டா மாற மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? மாற மாட்டாங்க சார். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து இது குறைச்சு மதிப்பிட முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க வந்து ஊபிக்காரன் கிடையாது, பீகார்காரன் கிடையாது, ஜார்க்கண்ட் கிடையாது, ஏன்னா அங்க வடக்க இருக்கக்கூடிய ராஜஸ்தானோ குஜராத்தோ அது போன்ற ஆட்கள் கிடையாது. தமிழ்நாடு பகுத்தறிவு மண், ஓரளவுக்கு சிந்திப்பான், படிச்சவன் அதிகம். இங்க படிச்சவன் விஜய் வர்றியா, பேசுறியா, ரசிப்பான், கை தட்டுவான், ஆனா ஓட்டு போடும்போது மாறி போடுவான். யோசித்து போவான் சார். தேர்தல் நெருங்க இந்த ட்ரெண்ட் மாறும். இப்ப கரூர் சம்பவமே நடக்கலன்னு வச்சுக்கலேன், கரூர் சம்பவம் நடக்கல, 41 பேர் இறக்கல, அப்படி விஜய் வந்துட்டு சேஃப்டியா போயிட்டான்னு வச்சுக்கலேன், அப்படி இருந்தா கூட தேர்தல் களத்துல இந்த ட்ரெண்ட் மாறும். இது நடந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ இன்னும் மோசமாயிரும். இப்ப நடந்துச்சு இல்லையா, இனி தாவேக்காவோட எழுச்சியோ வளர்ச்சியோ கேள்விக்குறிதான். இப்ப இருக்கக்கூடிய அவருக்கு இருந்தக்கூடிய அந்த அனுதாபமும் போயிடுச்சு. இப்போ அந்த கரூர் பிரச்சனை நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் போதிய அனுபவம் பத்தல, நீங்க வந்து பாஜகவோடு அதிமுகவோடு ஒரு கூட்டணி மாதிரி நீங்க சேர்ந்து இந்த வர்ற தேர்தல்களை சந்திச்சீங்கன்னா நீங்க போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி போயிட்டு இருக்கும்போது கூட அந்த ஒரு கூட்டத்தில் வந்து தவேக கொடி ஆட்டப்படுகிறது. அடுத்து விஜயும் இபிஎஸ்சியும் ஒரே பேனர்ல வச்சு போஸ்டர் அடிக்கப்படுகிறது. ஒரு மெல்லிய ஒரு நகர்வு வந்து பாக்குறோம் இல்லைங்களா? இப்போ ஏடிஎம்கே ஒரு பக்கம், அதே பக்கத்துல வந்து தவேக இருக்குன்னா இந்த பக்கம் விசிக, திமுக, கம்யூனிஸ்டுகள், இதர சக்திகள் எல்லாம் இந்த பக்கம் நிற்கும் பொழுது இது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்காதா? ஒரு ஃபார்மிடபிளான எதிர்க்கும் ஃபோர்ஸா இருக்காதா? அதாவது நீங்க இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி, ஆனா தாவேக்காவை சேர்க்க மாட்டாங்க. ஏன்? யார் தலைமை, யார் சிஎம் கேண்டிடேட்? அதான் எடப்பாடி சொல்லியிருக்காங்களே சார். எடப்பாடி என்ன சொல்றாருன்னா தன்னை தான் சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பெரிய கட்சி, அப்ப அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா விஜய் கட்சியை சேர்த்தீங்கன்னா விஜய் வந்து முதல்வர் கொடுக்கலாம், அதை ஒத்துக்கிற மாட்டார் சார். விஜய் ஒத்துக்கிற மாட்டார், விஜயோட தொண்டர்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க. விஜய் தான் சிஎம்ன்ற மாதிரி நிக்கிறாங்க இல்லையா? தாவேக்காவோட விஜய் தான் சிஎம், அடுத்த முதலமைச்சர் இவர் தான். விஜய் எதை பேசுறாருல, ஆட்சி மாறப்போன்னு சொல்றாருல. பவன் கல்யாண் இதே தானங்க சொன்னாரு, துணை முதல்வர் ஏத்துக்கலீங்களா? அது வேறங்க. விஜய் என்ன சொல்றாரு, ஆட்சி மாற்றம் வரப்போகுது, நம்ம தான் சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்டவர் எடப்பாடி தலைமை ஏற்றுக்க மாட்டார். ஒருவேளை இவர் வந்து கரூர் சம்பவத்தினால் ஏற்றுக்கொள்ள சூழல் வந்தா, அப்படி போனா அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டம், பெருங்கூட்டம் அவர் பின்னாடி சேராது. ஏன்னா அதுல பல பேர் திமுக வெறுப்பு, அதிமுக வெறுப்பு, பாஜக வெறுப்பு, விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு போயிருக்கலாம். இந்த கரூர் சம்பவத்தினால உங்களுக்கு திமுக வெறுப்பு வந்திருக்காதா?
ஏன் சொல்றேன்னா அவங்க கட்சி தலைவர் தான் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய சதி நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. நாங்க வெறும் கூட்டம் ஏற்பாடு தான் பண்ணோம், இவ்வளவு சதி நடக்கல, கரூர்ல மட்டும் இப்படி நடக்குது. சதினா சொல்லுங்க, சதினா பிரஸ் மீட் போட்டு சொல்லுங்க, இப்படி சதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி வந்து 1 மணி நேரத்துக்கு மேல வந்து பிரஸ் மீட் போட்டு கேட்கிற கேள்விக்கு பூரா பொறுமையா பதில் சொன்னார்ல. நீ தானே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கல. செந்தில் பாலாஜி மேல குற்றம் சொன்னீங்க, அவர் களத்துக்கு வந்துட்டாரு, பிரஸ் மீட் பண்ணாரு, விலைக்கு பேசிட்டாரு. இப்ப முதல் குற்றவாளி விஜய்னு சொல்லும் போது நீங்களும் வாங்க, களத்துல உட்காருங்க, பிரஸ் முன்னாடி உட்கார்ந்து பேசுங்க. உங்க ஃபுட்டேஜ் எங்க போச்சு? நீதிமன்றத்துல சொல்றேன்னு சொல்லிருக்காங்களே சார். என்னங்க அது நீதிமன்றத்துல சொல்றேன், மக்கள் மன்றத்துல சொல்லுங்க. ஏன் வெட்டி ஓட்ட போறீங்களா? உங்களுடைய ஃபுட்டேஜ்ல வெட்டி ஓட்ட போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஊடக பட்டிக்கு முன்னாடி அவருடைய வாகனத்தை வந்து நீதிமன்றம் சீஸ் பண்ணணும் சார். ஏன் பண்ணல? இன்னும் இவ்வளவு சொல்றீங்களே சார், பண்ணணும். ஏன் கேஸ் போடல? அவர் வாகனத்துக்குள்ள விஜய் பயன்படுத்திய அந்த கேரன் பஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை அவங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியாது. அரசு வந்து அந்த வாகனத்தை கைப்பற்றணும், கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அரசாங்கமோ நீதிமன்றம் நியமிக்கக்கூடிய குழுவோ அந்த கேமரா சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணணும். சார், தாவேக்கால பெரிய ஐடி விங் இருக்கு, அது ஆதவர்ஜுனா தலைமையில இயங்குது. அந்த ஐடி விங்ல ஏகப்பட்ட கேமரா எடுத்திருக்காங்க, லைவ் போட்டிருக்காங்க, ட்ரோன் பறந்திருக்கு. இவ்வளவு இருக்கும்போது உங்க மேல குற்றமே இல்ல. கத்தியோட எல்லாம் வந்தான்லாம் சொல்றாங்க, 1000 பேர் வந்தாங்கலாம். கத்தியோட வந்திருக்காங்க, கழுத்துல துண்டை போட்டு நெரிச்சு கொலை செஞ்சாங்க, ஊசி போட்டு கொலை செஞ்சு. என்ன சார் இது? கூட்டத்துக்குள்ள அப்படி எவனா செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்கா? முடியுமா? அப்படியே அப்ப நீங்க நிறுவீங்க. யாரு கழுத்துல துண்டை போட்டு நெருக்கினாங்க, யாருக்கு ஊசி போட்டு கொலை செஞ்சாங்க, யாரை கத்தியால வச்சு குத்துனாங்க, வெட்டினாங்க, காட்டுங்க, நிரூபிங்க சார். உங்க கேமராவை எடுத்து கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. நம்ம பேசி தாவேகா கேமராவை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி திமுகவை குற்றவாளி கரிய பூசுங்க. ஏன் செய்யல? இந்நேரம் அவங்க கேமரா பார்த்திருப்பாங்க, அவங்க மேல உள்ள தப்ப சுட்டி காட்டியிருப்பாங்க. பதுங்குறாங்க சார். ஏன் பதுங்குறீங்க? இப்ப வரைக்கும் அப்ஸ்காண்டிங்ல இருக்காரு. விஜய் பேசுற பேச்ச பாருங்க, ஏன் கொஞ்சம் கூட சிம்பதி இல்ல. ஒரு பொதுச் செயலாளரா இருக்கிற ஒரு அப்ஸ்காண்டிங்கா இருக்கு. சிம்பதியும் கிடையாது, எம்பதியும் கிடையாது. யாரு விஜய்க்கு சிம்பதியும் கிடையாது, எம்பதியும் கிடையாது. நீ எப்படி லீடர்? கேமரா முன்னாடி கரகரகரன் கண்ணீர் கொட்டி அழுதாதான் சிம்பதின்னு நீங்க ஏத்துப்பீங்களா? எல்லா தலைவரும் அழுகுறாங்களா? இருங்க, வேங்கைவேல் அஜித் குமார் மரணத்துக்கு எல்லா தலைவர்களும் கண்ணீர் அழுறாங்களா? நீங்க விஜய் அழுலன்றதுக்காக எம்பத்தி எப்படி சொல்ல முடியும்? அஜித் குமார் வந்து ஒரு பொதுவான நபர், அவர் எந்த கட்சி சாராதவர். மக்கள் தானே சார், உயிர் தானே, ஒரு உயிர் தானே. இருங்க, அஜித் குமாருக்கு நீதி கேட்டு எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, அது வேற. இது ஓன் கட்சி, உன்னை தேடி வந்திருக்கான், ஓன் முகத்தை பார்க்க வந்திருக்கான், திரையில பார்த்தவரை நேர பார்க்க போறன்னு வந்து காத்து கிடந்திருக்காங்க. இதுக்கு முழு ஓன் வீட்டுல நிலம் விழுந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அங்க வந்து இறந்து போன பிறகு குழந்தைங்க 10 குழந்தைங்க இறந்து போன பிறகு ஏங்க நான் பாக்குறேன், எனக்கு கண் கலங்குதுங்க, என் கண்ணு கலங்குதுங்க. ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் வந்து மருத்துவமனைக்குள்ள ஓடும் போது அந்த குழந்தை இப்படி கை தொங்குது, கையெல்லாம் தொங்குது, கழுத்து தொங்குது, எனக்கு கண்ணு கலங்குதுங்க. உன்னைய பார்க்க வந்த குழந்தை செத்து போச்சே, உனக்கு நீ அழுதுருக்க வேணா? அன்னைக்கு என்ன பண்ண நீ? அப்படியே எஸ்கேப் ஆகி ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வர்ற. சட்டம் ஒழுங்கு சீராயிடும். திருச்சியில தங்க, உங்க கட்சி தொண்டர்களாம், எப்பா பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு, மக்கள் நம்மளை அடிச்சா கூட பரவாயில்ல, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, களத்துக்கு போங்க, முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போங்க, வீட்டுகளுக்கு போங்க, முன்ன என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க, இரங்கல் தெரிவிங்க, எல்லாம் பண்ணுங்க, அந்த வீட்டை ஆறுதல் படுத்துங்க. சொல்லணுமா வேணாமா? கைட் பண்ணிருக்கணும்ல. அப்படி நீங்க அதை விட பெரிய அவர் பண்ண பெரிய அயோக்கியத்தனம், திருச்சியில ஏர்போர்ட்ல பத்திரிகை கேட்கறாங்கல்ல, எல்லாரும் 30 பேர் செத்துட்டாங்க சார் கத்துறாங்கல்ல, நின்னு மனசு கஷ்டமா இருக்குங்க. இதே நொறுங்கிருச்சு, மன கஷ்டப்படுறேன்னு சார் சொல்றாங்க. என்னைக்கு சொன்னீங்க? 3 நாள் கழிச்சு சொன்னாரு. 3 நாள் என்ன பண்ணீங்க சார்? அவர் சோகமா இருந்தேன்னு சொல்றாங்க. எங்க சோகம் இருந்துச்சு உங்க மூஞ்சில? சார் மூஞ்சில சோகம் இருந்தா எப்படி சார் சொல்ல முடியும்? மூஞ்சி சோகம் காட்டுது, மூஞ்சி சோகம் காட்டுது. போர்க்களத்துல பங்கருக்குள்ள பதுங்கி இருந்தீங்களா? போர் சார், ஒரு அழுதாதான் ஒரு சோகம் அர்த்தமா? போர் நடக்குது, பங்கருக்குள்ள பதுங்கி இருந்தீங்களா? நீங்க அழுதாதான் சோகம் இருக்கு. நீங்க தேடப்படுற குற்றவாளியா? பின் லாடனா நீங்க? எங்க போல வீட்ல இருக்காரு, வீட்ல அவர் வீட்ல தானே இருந்தாரு. அப்ப பேச வேண்டியதானே, அன்னைக்கே மறுநாளே பேச வேண்டியதானே, நான் வந்து எனக்கு அந்த இடத்துல நிக்க மனசு தாங்கல சார். அது சொல்ல ஒரு நேரம் வரும்ல சார். ஏங்க
எங்க பாஜக குழு வந்துட்டு போன பிறகா, அவர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போன பிறகா, பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள்லாம் உன்கிட்ட பேசி உன் மனசை சரி கட்டி பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பேசினாரு. ஆமாங்க, முழுக்க முழுக்க அந்த 3 நாட்களும் அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. நீ வந்து இப்படி வீடியோ போடு, நாங்க பாத்துக்கிறோம். ட்ரைனிங். ஆக்டர் தானேங்க. ஏன் நீ ஆக்டர் தானே? எத்தனை காட்சி நீ அழுகிற மாதிரி கண்ணை காசிக்கிருப்ப. ஏங்க பளிச்சுன்னு உட்காந்துருக்காருங்க. அந்த 4 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ, 4 நிமிஷம் நினைக்கிறேன், பளிச்சுன்னு உட்காந்துருக்காரு. பிரைட்டாக இருக்கு முகம், நல்லா ட்ரீம் பண்ணிட்டு அழகாக உட்காந்துருக்காரு. குசு குசுன்னு பேசுகிறாரு. இதய வெடிச்சிருச்சு, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி உருண்டு சொல்லிட்டு கண்ணீர் வெடிக்க முடியல உங்களால். ஏங்க 3 நாள் இரவு 2 நாள் பகல் கழிச்சு பேசுறீங்க. என்னங்க அழுது கண்ணீர் வச்சு என்ன? அழுத கண்ணீர் ஆறா ஓடுதா? விஜய் அழுத கண்ணீர் ஆறா ஓடுதா? தமிழ்நாடு வந்து அந்த கண்ணீர்ல தத்தளிக்குதான்னு கேட்கிறேன். என்ன அயோக்கியத்தனம்? 41 உயிர் வந்து செத்து அந்த அவங்க அழுத கண்ணீர் தான் ஈரம் காயல. யாரு? அந்த செத்த வீட்டுல இருக்கிறவங்க அழுத கண்ணீர் ஈரம் காயறதுக்கு முன்னாடி நீ தமிழ்நாடு அரசுக்கு சவால் விடுறியே. நீ என்ன மனுஷன்? நீயே என்ன மனுஷன்? நீ நல்ல ஒரு தலைவனா இருந்திருந்தா களத்துக்கு வந்திருக்கலாம். நானும் குற்றவாளி பொறுப்பேற்றிருக்கேன். இந்த இது வந்து அவங்க இறந்ததுல எனக்கும் பொறுப்பு இருக்கு. நீ அரசாங்கத்தை குறை சொல்றல, நடக்கக்கூடாது. அரசாங்கத்தை குறை சொல்ற, நடக்கக்கூடாது. காவல்துறை குறை சொல்ற, ரைட், உன்னுடைய ஆங்கில குறை சொல்ற. உனக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல, எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நானும் அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்காக மனம் உருகி வருந்துறேன். இனிமே வர்ற காலகட்டங்களில் நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வரணுமோ அப்படி மீண்டு வர்றேன். மன்னிச்சிருங்க. இந்த கையை எடுத்து மன்னிச்சிருங்கன்னு கேமரா பார்த்து கும்பிட தெரியாது அவனுக்கு. கேமரா பார்த்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு இந்த 2 கையை எடுத்து கேமரா வச்சு கூட நேரம் தான் மன்னிப்பு கேட்கல. கேமரா முன்னாடியே தான் என்ன மன்னிச்சிருங்கன்னு அந்த சாவு வீட்டுல 41 குடும்பத்துக்கு மன்னிச்சிருங்கன்னு கேட்க முடிஞ்சது அவனால. குழந்தை இழந்தாங்கல்ல, அந்த பெற்றோர்ட்ட நீ மன்னிப்பு கேட்டியா? நீ கட்சியில யாருமே கேட்கல. ஒருத்தர் வந்து மனைவியும் மகளும் இறந்திருக்காங்க ஒரே வீட்டுல. அப்பா பொண்ணு வேற இறந்திருக்காங்க. கர்ப்பிணி திருமணமான ஜோடி. அடுத்த மாசம் திருமணம் உங்களுக்கு. இறந்திருக்காங்கல்ல, மன்னிப்பு கேட்டீங்களா? என்ன இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் தலைமை பண்பு இல்லைன்ற. எங்க தலைவர் சொன்னார் தலைமை பண்பு இல்லை. இன்னைக்கு நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் சொல்லிருக்கு சார், விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு இருக்கு. இது ஒரு கட்சியானே கேட்டிருக்கு. நீ கும்பல் கூடுற கும்பல். நீ இந்த ஹீரோக்கெல்லாம் ரசிகர்களை சந்திப்பாங்கல்ல, FDFS மீட் அப்படியே. ஆமா, FDFS அப்படி திடீர்னு வருவாங்க லைட் வெளிச்சத்துல, அப்படியே ஏதாவது 2 வார்த்தை பேசிட்டு அலங்காரமா பேசிட்டு போயிடுவாங்க. அந்த ரசிகர்கள் விசில் அடிப்பான், கை தட்டுவான், என்ன பேசுறான் கூட கேட்க முடியாது. நீ அது மாதிரி தான் வர்ற, வேணுக்குள்ள உட்காந்துருக்க, லைட்டை போட்டு காட்டுற. அயோக்கியத்தனமா இல்லையா? நீ கட்சி ஆரம்பிச்சுட்டே, நீ தலைவனாகிட்ட சார். ஒரு தலைவனாக நீ எப்படி வரணும்? ஒரு தலைவர்கள் கையில செங்கோல் கொடுப்பது, தலைவர் கையில இந்த வாள் கொடுப்பது, அதெல்லாம் சரினா லைட் போட்டு நிறுத்துறது மட்டும் எப்படி சார் தப்பாக முடியும்? அவங்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, வாள் எதுக்கு கொடுக்குறாங்க? சண்டை போட போறாங்க, டான்ஸ் ஆடுறீங்களா சார்? வாள் எதுக்கு சார்? அவங்க மட்டும் என்ன சார் போர் போட போறாங்களா? மன்னர் மாதிரி போய் சண்டை போட போறாங்களா? அது ஒரு வாள் எதுக்கு கொடுக்குறாங்க? செங்கோல் எதுக்கு கொடுக்குறாங்க? அது எல்லாம் எங்க தலைவர் கூட கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு வீரத்தின் அடையாளம். அது வீரன். இது ஒரு ஜாலியா பண்றாரு, இளைஞர்களுக்கு ஜாலியா பண்றாரு சார். நீ ஜாலியாவே நடிகரா வேறு, நீ ஜாலியான நடிகரா, நீ ஏற்கனவே ஜாலியான நடிகர் தான். விஜய் வந்து ஜாலியான நடிகர் தான். நீ ஜாலியான நடிகரா வேறு. பப்ல டான்ஸ் ஆடுறியா லைட்டை போட்டு ஆஃப் பண்றதுக்கு? பப் டான்ஸ் பார்த்துறீங்களா? பப்ல டான்ஸ் ஆடும்போது அந்த லைட்டை போட்டு அமுத்துவான். நீ வேனுக்குள்ள உட்காந்து போட்டு அமுத்துறிய. என்னது போலீஸ் சொன்னது நீ கேட்டியா? நீ நீதிமன்றம் கொடுத்துருக்க 23 கட்டளைகள் அதை ஃபாலோ பண்ணியா? நீ 50 அடிக்கு முன்னாடியே டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, நிறுத்துங்க, அங்கே போகாதீங்க, கூட்டம் இது அலமோது போக நெருக்கடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு தெரியும் சார், மாஸ் மேனேஜ்மெண்ட் தெரியும், அவங்களுக்கு என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரியும், முன்கூட்டி தெரியும். நிறுத்தியா? நீ நாமக்கல்ல இருந்து நீ வர்ற, நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்ற, நீ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? எங்க ஏன் நின்று வர? எல்லா இடத்துலையும் நின்று அப்படியே லேட்டா காலதாமதம் கடந்து நீ வர்ற சார். அதை தாங்க சொல்றேன். நீ குறித்த நேரத்துக்கு வந்திருக்கலாமே. நாமக்கல்ல இருந்து நேரம் நீ வந்து ஸ்பாட்டுக்கு வா. கடந்து வரணும் இல்லைங்க. இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா ஒரு பெரிய நட்சத்திரம் வராருன்னும் பொழுது, எம்ஜிஆர் திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரும்பொழுது கரூர் என்ட்ரி பாயிண்ட் இருக்குல்ல, என்ட்ரி பாயிண்ட்ல நீ மேல வந்திருக்கணும். நீ வேணுக்கு மேல வந்திருக்கணும். அங்கேயே நீ கையை காமிச்சிட்டு அங்கேயே போயிருந்தனா பார்த்த கூட்டம் அப்படியே போயிருக்கும். புரியுங்களா உங்களுக்கு? நீங்க திருப்தியில போயிருப்பாங்க, பார்த்த திருப்தியில போயிருப்பாங்க.
வந்திருக்க மாட்டாங்க, உன் பின்னாடி வந்திருக்க மாட்டாங்க, ஓடி வர மாட்டாங்க, பைக் சேசிங் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நீ அங்க வரைக்கும் உள்ள உட்காந்து லைட் அமர்த்திட்டு அப்படியே வந்து திடீர்னு வந்து இந்த கல்யாண வீட்டுல பொண்ணை வந்து மறைச்சு வச்சுட்டு கூட்டிட்டு வராங்க பாரு, அது மாதிரி நீ வந்த திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து நெருக்கடிக்குள்ள நகர்ந்து பஸ்ஸை இழுத்து கொண்டு போய் அது எந்த இடத்துல மக்கள் அப்படியே அடர்த்தியா நிக்கிறாங்களோ அதுக்குள்ள நீ போய் பஸ்ஸை விட்டுட்டு நீ மேல வர்ற வந்து என்ன பேசுற, நீ என்ன பேசுற, மயங்கி கிடக்குறாங்க, பாட்டு பாடிட்டு இருக்க, நீ கத்துறாங்க கீழே இருந்து, நீ என்ன பண்ற, விஜய் கத்துற நீ நினைச்சிட்டு இருக்க, கத்துறாங்க சார், தண்ணி கத்துறாங்க, செருப்படுத்தி எதுக்கு எறிகிறாங்க, அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு செருப்படுத்தி எறிகிறாங்க, அடிச்சுட்டு அழுகுறாரு அவரு, கீழே இருக்கிறவர், அதாங்க உங்க பாட்டில தூக்கி வீசுறாங்க, திரும்பி பாருங்கன்னு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு தான், இங்க பாருங்கன்னு கூப்பிடுறதுக்கு தான் செருப்படுத்தி எறிகிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வருது, செருப்படுத்தி எரிஞ்சு கலவரத்தும். சரி, உன்னை நம்பி வந்த ஆட்களுக்கு நீ என்ன கைட் பண்ற, நீ தலைவனா மாறு. நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், மத்தவங்க மாதிரி நீ ஏன் கட்சியை ஆரம்பிச்ச நான் கேட்கல சார். பிசிகாவோட ஸ்டாண்ட் நல்லா தெரிஞ்சு, எங்க தலைவர் எழுச்சி தமிழர் எந்த இடத்துல நீ கட்சியை ஆரம்பிச்சு கேட்கல, நீ கட்சியை ஆரம்பிச்சிட்டியா அந்த கட்சியை கொள்கை கோட்பாட்டோட நடத்து, கொள்கையை பேசு, ஒழுங்குபடுத்து, ஒரு நல்ல தலைவனா மாறு. இதுதான் நாங்க அட்வைஸ் பண்ணிருக்கோம் இதுதான் நாங்க வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல அவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ணிருக்கோம். அதை கேட்கல, அதோட விளைவு பாருங்க. அப்ப இந்த 41 மரணத்திற்கும் விஜய் வந்து ஒரு குற்றவாளியா எடுத்து நீதிமன்ற கிளியில் கிழிச்சிருக்கேன் சார். உங்க கூட்டணி நீதிமன்றம் சொல்லுங்க, ஆளுங்கட்சி நீங்க உங்க கூட்டணி கட்சியா நீங்க வலியுறுத்தி நீங்க கேட்டிருக்கலாம்ல, நீங்க ஏன் சார் 4 நாள் சும்மா? நாங்க வந்து அரசு வந்து உடனடியே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, போலீஸ்னா அது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்ப இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கிட்டு இப்ப எஃப்ஐஆர் வந்து அந்த கட்சியில மற்றவங்க மேல போட்டிருக்காங்க, கட்சியோட தலைவர் விஜய் மேல போடல. அதே எங்க தலைவர் எழுச்சி தமிழர் ரொம்ப ஷார்ப்பா கேட்டிருக்காரு, நேத்தே கேட்டார், ரொம்ப அருமையா, ஏன் விஜய் மேல வழக்கு நீங்க போடல கேட்டிருக்காரு. இன்னைக்கு எங்க தலைவர் எழுச்சி தமிழர் கேட்ட கேள்வியை மதுரை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி அதே உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு, விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல கேட்டிருக்கு. இன்னைக்கு கோர்ட்டை சொல்லிருக்கு சார், விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல கேட்டிருக்கு, ஏன் அந்த வாகனத்தை நீங்க பறிமுதல் செய்யல கேட்டிருக்கு, ஏன் சீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க கேக்குது. இது எல்லாம் எங்க தலைவர் சொன்னது அப்படியே இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது. எங்க தலைவர் முன்மொழிஞ்சதா நீதிமன்றம் வழிமொழிஞ்சது மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. ஏன்னா நாங்க உண்மையை பேசிட்டு இருக்கோம், நீதிமன்றம் உண்மையை பேசிட்டு இருக்கு, ஜட்ஜி உண்மையை பேசியிருக்காங்க, அவங்க சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி வச்சிருக்காங்க. இனிமே வந்து நீங்க எந்த கட்டளைகள் இல்லாம விதிகள் இல்லாம கூட்டம் நடத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க. பெயில் போட்டவங்களுக்கு பெயில டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா சும்மா ஒருத்தர் இறந்து 2 பேர் இறக்கல, 41 பேர் இறந்திருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து மருத்துவமனையில பாதிக்கப்படுறாங்க. இன்னும் கேளுங்க பாருங்க, இன்னும் சில பேர் மதுரையில வந்து ஒரு 2 பேர் ரொம்ப சீரியஸா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். கரூர்லயும் சில பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. யாராவது தாவேக்கா போய் பார்த்தாங்களா சார்? என்ன பாருங்க, அது நீ ஆஸ்பத்திரியில வைத்தியம் மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவனை கூட உங்க கட்சிக்காரன் போய் பார்க்கலையே. தாடி பாலாஜி மட்டும் தான் பார்த்தாரு. அவரை வந்து நம்ம வந்து அந்த கட்டத்துல அதுக்கு தாவேக்காவோட ஒரு 2ஆம் கட்ட தலைவரை பார்க்க முடியாது. அவர் விஜயோட ஃப்ரெண்டு, நண்பர், நடிகர், அப்படிதான் பார்க்க முடியும். யாராவது உங்க கட்சியிலுக்கு பொறுப்பாளர்கள் மருத்துவமனைக்கு போய் அங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களே என்ன எத்தனை பேர் அப்ஸ்காண்டிங்க, ஒட்டுமொத்த கட்சி அப்ஸ்காண்டிங்கா அப்படியே சொல்ல வேண்டியிருக்கோம். ஒட்டுமொத்த கட்சி அப்ஸ்காண்டிங்கா. அவர் டெல்லி போயிருக்காரு, ஒருத்தர் அப்ஸ்காண்டிங்ல இருக்காரு. அததாங்க இப்ப டெல்லி ஏன் போனார்ன்றது இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட வெளிச்சமாகும். டெல்லி யார் கூட போனான்றது வெட்ட வெளிச்சமாகும். தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை விஜயும் விஜயோட கும்பலும் ஏமாற்ற முடியாது. தாவேக்கா என்பது கட்சி அல்ல, அது ஒரு கூடி களையும் கும்பல். நன்றி சார், வலிமையான உங்கள் கருத்துக்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.